வணக்கம் நண்பர்களே, நான் படிக்காதவன். ஒருங்கிணைந்த பண்ணையை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவை நிறையா பார்த்துருப்போம். நாங்கள் இதில் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வெறும் காலி மனையிலேருந்து இப்போ தான் ஆரம்பித்து எப்படியெல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணை தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ ஒவ்வொரு வீடியோவாக பழசு இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இதுக்கு மேலே வர்றது வீடு கட்டுறது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நான் இந்த சேனலில் அப்லோடு பண்ணுறேன், ப்ளஸ் மைனஸ் எல்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம். அந்த வீடு ஏரி ஓரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மின்சார சப்ளை கொடுக்கல. கட்டியிருக்கோம். இதை 4 புறமும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் இந்த வீட்டோட அமைப்பு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஆனால் இந்த வீடுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள். சில பேர் மேற்கு பக்கம் வைக்கலாம், சில பேர் கிழக்கு பக்கம் வைக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆலோசனைகள் வழங்கினாங்க. இருந்தாலும் நம்ம கிழக்கு பக்கம் தலைவாசல் வச்சு கட்டியிருக்கோம். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சமையல் கட்டு, கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி. அம்மாவுக்கு இந்த சிங் தொட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சிங் தொட்டி வச்சு கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து அது ஒட்டினாப்புலேயே ஒரு ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஜன்னல் தான் வச்சுருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டிவி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி அப்படியே ஒரு அலமாரி கட்டியிருக்கோம். கிழக்கு பக்கம் வழக்கம் போல் வாசல். முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே புல்தரை போட்டு அமைஞ்சிருக்கும். ஸோ வீடோடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜன்னல்லேருந்து பார்த்தா அந்த பழைய வீடு நம்ம கட்டணும் இல்லையா, அட்டை போட்டிருக்குமே, அது நல்லா தெரியும். வியூ பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையான வியூ கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றது தெரியல. மேலே பார்த்திங்கன்னா 3 ஆங்கிள் வச்சு அட்டை போட்டிருக்கோம். சில பேர் 4 போடுங்க அப்படின்னாங்க, சில பேர் 3 போடுங்க அப்படின்னாங்க. அதுலேயும் நம்மளுக்கு ஏகப்பட்ட அந்த கன்ஃபியூஸை தாண்டி ஒரு வழியாக அதெல்லாம் அட்டை போட்டு முடித்தாச்சு. ஸோ நல்லபடியாக வீடு அமைஞ்சிருக்கு. இன்னும் வீட்டுக்கு கரண்ட் எடுக்கலை. இப்போ அடுத்த சவாலே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு கரண்ட் எடுக்கிறது தான். கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இப்போ ஆல்ரெடி 2 மாதம் ஆச்சு. இன்னமும் நம்மளுக்கு கரண்ட்டு கிடைக்கல. இந்த பாதையில் தான் நம்ம கரண்ட் எடுக்கணும். கரண்ட் எடுக்கிறதுலேயும் மிச்சமான சவால். என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் காட்டுக்காரங்க கீழே எடுத்துக்கங்க, அந்த காட்டு ஓரமாக எடுத்துக்கங்கிறாங்க. இந்த காட்டுக்காரங்க அந்த காட்டு ஓரமாக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை எப்படி சரி கட்டி நம்ம இந்த மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு வர போகிறோன்றது பெரிய சவாலாக தான் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற காட்டுக்காரங்க சில பேர் வெளியில் இருக்காங்க, சில காடு கேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 காடு தாண்டி தான் நம்மளுக்கு மின்சாரம் வர மாதிரி இருக்குது. ஸோ இவங்ககிட்டேருந்து எப்படி நம்ம பேசி இந்த மின்சாரத்தை வாங்க போகிறோங்கிறது கொஞ்சம் பெரிய சவால் தான். இருந்தாலும் பணம் கட்டியாச்சு. 21,000 ரூபா கட்டியிருக்கு 3 கம்பத்துக்கு. அதாவது ஒரு கம்பத்துக்கு 7,000 விதமாக கட்டி போட்டாச்சு. 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் வரைக்குமே இன்னும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை மின்சாரத்துறையிலேருந்து. ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு கால் பண்ணிடுவேன். கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் இன்றைக்கி நாளைக்கு ஆட்கள் வரல, கம்பம் வரல, அது இதுன்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்பில் எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது. போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த போராட்டத்தில் இதுவும் ஒன்று தான். இப்போ உங்கள் முன்னாடி தெரியுது பார்த்திங்களா ஒரு கம்பம். அந்த கம்பத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு லைன் எடுக்கணும். அங்கேருந்து தான் கொண்டுக்கிட்டு வரணும் நம்ம பவரு. ஸோ இந்த மரமெல்லாம் வெட்டணும், முன்னாடி இருக்கிற மரமெல்லாம் வெட்டணும். இந்த ரோடை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் படிக்காதவன் ஆனாலும் பொய்யா நடிக்காதவன்.